நான் வந்து சிறுபருப்பு வந்து ஒரு 1/4 ஆளாக்கு எடுத்துருக்கேங்க. நான் சிறுபருப்பும் சௌசௌ போட்டு கூட்டு பண்ண போகிறேன். இதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இதோட நான் சௌசௌ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதோட நான் வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதை வந்து நான் இப்போது குக்கரில் தான் வைக்க போகிறேன், வேக வச்சு எடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், ஒரு காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சிறுபருப்பும் சௌசௌவும் கட் பண்ணி வேக வச்சு எடுத்தது இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. நம்ம வந்து இந்த கூட்டுக்கு மஞ்சத்தூள் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை போடலைனாலும் பரவாயில்ல. நான் எப்பயுமே கொஞ்சம் போட்டுப்பேன். நீங்கள் வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா உரமாக தொட்டுக்கணுன்னாலும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சௌசௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், வத்த குழம்பு சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க. இல்லைன்னா வெறும் சூட சாதத்தில் வச்சு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.